ஒரு கப்பல், அது கடலின் நடுவில் மிதந்து கொண்டு இருக்கு. எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இல்ல. அதுல ஒரு மனிதனும் இல்ல. க்ரூவ் இல்ல, கேப்டன் இல்ல. ஆனா கப்பல் இன்னும் நகருது. இது சினிமா இல்ல, ரியல் லைஃப்ல நடந்த சம்பவங்கள். இன்னைக்கு நாம் பார்க்க போறது உலகத்தை பயமுறுத்திய 5 கோஸ்ட் ஷிப்ஸ். 1872 அட்லாண்டிக் ஓஷன்ல ஒரு ஷிப் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஷிப் பெயர் மேரி செலஸ்ட். இந்த ஷிப் வெளியிலிருந்து பார்க்கும்போது எந்த டேமேஜும் இல்ல, பெர்ஃபெக்ட்டா நார்மலா இருந்தது. ஆனா உள்ள போய் பார்த்தபோது ஒரு சில்லிங் விஷயம் தெரிய வந்தது. க்ரூ முழுக்க காணவில்லை. இமேஜின் பண்ணுங்க, ஷிப் இன்டாக்டா இருக்கு, கார்கோ சேஃபா இருக்கு, ஃபுட் கூட டேபிள்ல ரெடியா இருக்கு. ஆனா ஒரு மனிதருமே இல்ல. அவர்கள் எங்கே போனார்கள்? யாருக்கும் தெரியாது. கேப்டன், க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் ட்ரேஸ் இல்லாம டிஸப்பியர் ஆகிட்டாங்க. எந்த ஸ்ட்ரகிள் மார்க்ஸும் இல்ல, எந்த ஃபைட் எவிடன்ஸும் இல்ல. அதாவது அவர்கள் காமா இருந்த நேரத்துல திடீர்னு ஏதோ நடந்திருக்கணும். அதுக்கப்புறம் பல தியரிஸ் வந்துச்சு. முதல் தியரி மியூட்டினி. க்ரூ மெம்பர்ஸ் கேப்டனுக்கு எதிரா கிளம்பி ஏதோ கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்குமா? ஆனா எந்த வயலன்ஸ் சைனையும் கிடைக்கல. இன்னொரு தியரி சீ மான்ஸ்டர். அந்த காலத்துல பெரிய அன்னோன் கிரீச்சர்ஸ் பத்தி நிறைய ஸ்டோரிஸ் இருந்தது. அது அட்டாக் பண்ணியிருக்குமா? ஆனா ஷிப்ல டேமேஜ் எதுவும் இல்ல. இன்னொரு பாசிபிலிட்டி சடன் பேனிக் இவாக்குவேஷன். க்ரூ ஏதோ டேஞ்சர் ஃபீல் பண்ணி லைஃப் போட் யூஸ் பண்ணி ஷிப்பை விட்டுட்டு போயிருப்பாங்களா? கேஸ் லீக், எக்ஸ்ப்ளோஷன் ஃபியர். ஆனா அந்த லைஃப் போட் கூட கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பேட்டர்ன் தெரியும். ஷிப் சேஃபா இருக்கு, ஆனா மனிதர்கள் மட்டும் இல்ல. ஒரு கப்பல் எந்த டேமேஜ் இல்லாம க்ரூ மட்டும் டிஸப்பியர் ஆகுது. இந்த மிஸ்டரி இன்னைக்கும் சால்வ் ஆகல. அந்த நாள் அந்த ஷிப்ல என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது. 1955 சவுத் பசிபிக் ஓஷன்ல ஒரு ஷிப் வழி இழந்து ட்ரிஃப்ட் ஆகிக்கிட்டு இருந்தது. அந்த ஷிப் பெயர் எம்வி ஜோயிட்டா. இந்த வெசல் ஒரிஜினலி ஒரு நார்மல் கார்கோ பிளஸ் பேசஞ்சர் ஷிப். 25 பேர் ஆன் போர்டு இருந்தாங்க. ஆனா சில நாட்கள் கழிச்சு இந்த ஷிப் கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஓஷன்ல தனியாக ட்ரிஃப்ட் ஆகிக்கிட்டு இருந்தது. ஷிப் டேமேஜ் ஆயிருந்தது. சில எக்விப்மெண்ட் மிஸ்ஸிங். ஆனா அது இன்னும் ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதுக்குள்ள போய் பார்த்தபோது இன்னொரு ஷாக்கிங் விஷயம். க்ரூ, பேசஞ்சர்ஸ் யாரும் இல்ல. மெடிக்கல் சப்ளைஸ் அன்டச்டா இருந்தது. கார்கோ மோஸ்ட்லி இன்டாக்டா இருந்தது. அதாவது அவர்கள் சடனா ஷிப் விட்டுட்டு போயிருக்கணும். ஹெல்ப் கேட்க முயற்சி பண்ணினாங்க, ஆனா மெசேஜ் கம்ப்ளீட் ஆகல. ரேடியோ டிஸ்ட்ரெஸ் சிக்னல் ட்ரை பண்ணப்பட்டிருந்தது, ஆனா அது கம்ப்ளீட் ஆகவில்லை. சிக்னல் பாதியிலேயே கட் ஆகிடுச்சு. அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல என்ன நடந்துச்சு? பல தியரிஸ் வந்துச்சு. முதல் தியரி பைரட்ஸ். யாராவது அட்டாக் பண்ணி க்ரூவை அப்டக்ட் பண்ணிட்டாங்களா? ஆனா எந்த கிளியர் ஃபைட் எவிடன்ஸையும் கிடைக்கல. இன்னொரு தியரி இன்சூரன்ஸ் ஃப்ராட். ஓனர் தான் பிளான் பண்ணி ஃபேக் ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணினாரா? ஆனா இத ப்ரூவ் பண்ண எவிடன்ஸ் இல்ல. இன்னொரு சில்லிங் தியரி பாரநார்மல் ஆக்டிவிட்டி. எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஏதோ க்ரூவை டிஸப்பியர் பண்ணியிருக்குமா? ஆனா எந்த தியரியும் ஃபுல் ஆன்சர் கொடுக்கல. டிஸ்ட்ரெஸ் சிக்னல் இன்கம்ப்ளீட், க்ரூ மிஸ்ஸிங், ஷிப் மட்டும் ஓஷன்ல ட்ரிஃப்ட். அவர்கள் லாஸ்ட் மொமெண்ட்ல என்ன நடந்துச்சு? இந்த கேள்வி இன்னைக்கும் அன்ஆன்சர்டு. எம்வி ஜோயிட்டா ஒரு ஷிப் மட்டுமில்ல, ஒரு அன்சால்வ்ட் ஓஷன் மிஸ்ட்ரி. 1940களில் கடலின் நடுவிலிருந்து ஒரு டிஸ்ட்ரஸ் மெசேஜ் பிராட்காஸ்ட் ஆனது. அந்த மெசேஜ் எஸ்எஸ் ஔராம்மெடன் கப்பலிலிருந்து வந்தது. ரேடியோவில கேட்ட அந்த வேர்ட்ஸ் ஆல் க்ரூ டெட், கேப்டன், ஆஃபீசர்ஸ் ஆல் டெட். அதுக்கப்புறம்
ஒரு லாஸ்ட் மெசேஜ், ஐ டை. இந்த சிக்னல் கேட்டவுடன் அருகிலிருந்த ஷிப்ஸ் ரெஸ்கியூக்கு வந்தாங்க. அவர்கள் அந்த ஷிப்புக்கு ஏறி பார்த்தபோது ஒரு ஹாரிஃபையிங் சீன். க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் டெட். உடல் எந்த இன்ஜுரியும் இல்ல. ஆனா அவர்கள் முகம் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் எக்ஸ்பிரஷன்ல ஃப்ரீஸ் ஆகி இருந்தது. கண்கள் வைட் ஓபன், வாய்கள் திறந்தது. அவர்கள் முகத்திலிருந்த பயம் அது சாதாரணமா இல்ல. அவர்கள் எல்லாரும் ஒரே விஷயத்த பார்த்த மாதிரி, ஒரே நேரத்தில் இறந்த மாதிரி. அந்த மோமெண்ட்ல ரெஸ்கியூவர்ஸ்க்கு கூட ஃபியர் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷிப்ல ஸ்மோக் வர ஆரம்பிச்சது. சில நேரத்திலேயே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். எஸ்எஸ் ஔராங்மேடன் முழுக்க எக்ஸ்ப்ளோட் ஆகி ஓஷனுக்குள் மூழ்கி போயிடுச்சு. அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு எந்த எவிடன்ஸையும் மீதமில்லை. பல தியரிஸ் வந்துச்சு. முதல் எக்ஸ்பிளனேஷன், கெமிக்கல் லீக். ஷிப்ல டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் இருந்திருக்கும். அது கேஸ் ரிலீஸ் ஆகி க்ரூ பாய்சன் ஆகி இறந்திருப்பாங்களா? ஆனா அந்த ஹாரர் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிளைன் ஆகல. இன்னொரு தியரி, பாரநார்மல் என்டிட்டி. அந்த ஷிப்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஏதோ இருந்திருக்கும். அது க்ரூவை பயமுறுத்தி ஒரே நேரத்தில் கில் பண்ணியிருக்குமா? அல்லது அவர்கள் ஏதோ பார்த்தாங்களா? மனிதர்கள் பார்க்கக்கூடாத ஒன்றை. எதை பார்த்து அந்த மாதிரி இறந்தாங்க? இந்த மிஸ்டரி இன்னைக்கும் அன்ஆன்சர்டு. எஸ்எஸ் ஔராங்மேடன் ஹிஸ்டரியிலேயே மோஸ்ட் டெரிஃபையிங் கோஸ்ட் ஸ்டோரீஸ்ல ஒன்று. கடலில் சில நேரங்களில் யாருமில்லாத கப்பல்கள் கூட தனியாக பயணம் செய்கின்றன. இந்த ஸ்டோரி எம்வி ஆல்டா பற்றி. 2018ல அட்லாண்டிக் ஓஷன்ல இந்த கார்கோ ஷிப் க்ரூ இல்லாம ட்ரிஃப்ட் ஆகிக்கிட்டு இருந்தது. என்ஜின் ஃபெயிலியர், கம்யூனிகேஷன் லாஸ், இந்த காரணங்களால் க்ரூ அந்த ஷிப்பை அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷிப் கம்ப்ளீட்லி எம்டியா ஓஷன்ல தனியா ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிச்சது. யாரும் இல்லாம ஆண்டுகளாக கப்பல் தனியா பயணம். மந்த்ஸ், இயர்ஸ் அந்த ஷிப் எந்த கண்ட்ரோலும் இல்லாம வேவ்ஸ் எங்க எடுத்துச்சோ அங்க போய்கிட்டே இருந்தது. ஸ்டார்ம்ஸ் வந்தது, கரண்ட்ஸ் மாறினது. ஆனா அந்த ஷிப் இன்னும் ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருந்தது. 2020ல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் நடந்தது. அந்த சேம் ஷிப் அயர்லாந்து ஷோருக்கு அருகில் சடன்லி வந்தது. இயர்ஸா ஓஷன்ல இருந்த ஒரு அபேண்டன் ஷிப் எந்த ஹியூமன் ஹெல்ப் இல்லாம லேண்டுக்கு வந்து சேர்ந்தது. இது கோயின்சிடென்ஸா? பல தியரிஸ் வந்துச்சு. முதல் எக்ஸ்பிளனேஷன், மெக்கானிக்கல் ஃபெயிலியர் பிளஸ் ஓஷன் கரண்ட்ஸ். கரண்ட்ஸ் டைரக்ஷன்ல ட்ரிஃப்ட் ஆகி ஸ்லோலி ஷோருக்கு வந்திருக்கும். இது சயின்டிஃபிக்கா பாசிபிள். ஆனா இன்னொரு தாட், அந்த ஷிப் எக்ஸாக்ட் டைமிங்ல சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்தது. அது ரேண்டம் மாதிரி தெரியல. கோஸ்ட் நேவிகேஷன். யாரோ இன்விசிபிளா அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இல்லையா? அந்த ஷிப்ல யாரும் இல்ல, ஆனா அது இன்னும் டிராவல் பண்ணுது. யாரோ இன்விசிபிளா கண்ட்ரோல் பண்ற மாதிரி இல்லையா? எம்வி ஆல்டா ஒரு அபேண்டன் ஷிப் மட்டும் இல்ல, கடலில் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சைலண்ட் மிஸ்ட்ரி. கடலில் சில கப்பல்கள் ஒருபோதும் கரையை அடையாது. அவை காலம் கடந்தும் கடலில் அலைந்து கொண்டே இருக்கும். அதுல மிகவும் ஃபேமஸானது ஃப்ளையிங் டச்மேன். இது ஒரு சாதாரண ஷிப் இல்ல, இது ஒரு லெஜெண்டரி கோஸ்ட் ஷிப். பல செஞ்சுரிஸா செயிலர்ஸ் இந்த ஷிப்பை பார்த்ததாக கிளைம் பண்றாங்க. ஹெவி ஸ்டார்ம் நடக்கும் நேரங்களில் திடீர்னு ஃபாகுக்குள்ளிருந்து ஒரு க்ளோயிங் ஷிப் தோன்றும். அதுதான் ஃப்ளையிங் டச்மேன். இந்த கப்பல் செஞ்சுரிஸா சீல ரோம் பண்ணுது. இந்த ஷிப் எந்த போர்ட்டுக்கும் போகாது, எந்த ஷோரையும் ரீச் ஆகாது. அது எப்போதும் கடலில்தான் சுழன்று கொண்டிருக்கும். லெஜெண்ட் சொல்வது என்னன்னா, இந்த ஷிப் கேப்டன் ஒரு டெரிபிள் ஸ்டார்ம்ல கடவுளை எதிர்த்து நான் இந்த ஸ்டார்மை கடந்து போவேன்னு சபதம் எடுத்தாராம். அதற்கு பிறகு அவர் கர்ஸ் பண்ணப்பட்டாராம். அந்த ஷிப் எட்டர்னிட்டி முழுக்க கடலில் ரோம் பண்ணணும். அதனால்தான் அந்த ஷிப் ஒருபோதும் லேண்ட் ஆகாது. சில செயிலர் சொல்வது, அந்த ஷிப்பை பார்க்கிறது ஒரு பேட் வுமன். அதை பார்த்த பிறகு அவர்களுக்கு மிஸ்ஃபார்ச்சூன் நடக்கும். ஆனா இது ஒரு லெஜெண்ட் மட்டும்தானா? அல்லது ரியல்லேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஃபெனாமெனா? பல ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்ஸ், லாக் புக்ஸ், ஐ விட்னஸ் அக்கவுண்ட்ஸ் இந்த ஷிப்பை பார்த்ததாக சொல்லுது. ஆனா
எந்த சாலிட் ப்ரூஃபையும் இல்ல. இது உண்மையா இல்ல கதையா? ஒருவேளை இன்னும் அந்த ஷிப் கடலின் எங்கோ நம்மை காத்துக்கிட்டு இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கோஸ்ட் ஷிப்ஸ்ல ஒரு காமன் விஷயம் சொல்லுது. கடல் மனிதர்களுக்கு இன்னும் புரியாத இடம். அது சில ரகசியங்களை இன்னும் மறைத்து வைக்குது. இந்த 5 கோஸ்ட் ஷிப்ஸ்ல எது உங்கள அதிகமா பயமுறுத்தியது? உங்க தியரி என்ன? காமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ்ட்ரி கதைகள். இன்னும் பல டார்க் மிஸ்ட்ரீஸ் வருது.